யூதாஸ் எப்படி இயேசு கிறிஸ்துவை விற்று போட்டானோ அதே போல ஜான் ஜெபராஜும் இயேசு கிறிஸ்துவை விற்று போட்டு கொண்டிருக்கிறார். அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. 1/2 கிராமா இருக்கலாம். பாஸ்டர் எனக்கு தங்கம் இல்ல, பணத்தை போடு. ஒண்ணும் இல்ல பாஸ்டர், செக்க போடு. ஒண்ணுமே இல்ல பாஸ்டர், நீயே காணிக்கை பெட்டிக்குள்ள விழுந்துரு. அந்த வீடியோவை பார்த்திருப்பீங்க. நீங்களே போய் காணிக்கை பெட்டிக்குள் போய் விழுந்து விடுங்கள் என்று. ஜான் ஜெபராஜுக்கு ஆதரவாக சமூக வலைத்தளத்தில் வருகிறவர்களும், ஜான் ஜெபராஜை ஆதரிப்பவர்களும், ஜான் ஜெபராஜின் விசுவாசிகளும் தயவு கூர்ந்து நீங்க போய் ஜான் ஜெபராஜோட காணிக்கை பெட்டியில போய் விழுந்துருங்க. பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் அவங்களுடைய ஸ்டேட்டஸ் 25th என்ன ஆச்சுன்னு சொல்லி நம்ம எல்லாம் ஜாம் பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லா ரிப்போர்ட்ஸ் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கிற காரியங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது நீங்க ஜான் ஜெபராஜோட காணிக்கை பெட்டியில விழும்போது அடுத்ததாக ஜான் ஜெபராஜ் போன்றவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் உங்களை போய் வித்துருவாங்க. வித்து அதை பணமாக்கி விடுவார்கள். ஆகையால் ஜான் ஜெபராஜுக்கு ஆதரவாக சமூக வலைத்தளத்தில் விசுவாசிகளோட விசுவாசத்தை கெடுத்து போட்டு கொண்டிருக்கிற நீங்கள் முதலாவது போய் அவன் காணிக்கை பெட்டியில போய் விழுங்க. அவன் உங்களை முதலாவது வித்து போடட்டும். விசுவாசிகளை கெடுக்காதீங்க. ஆகையால் விசுவாசிகளே நீங்க ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதான் வேத வசனம் கூறுகிறது, என் ஜனம் உணர்வற்று போயிட்டு, என் ஜனம் உணர்வில்லாமல் போயிட்டு, சொரண இல்லாம போய்விட்டது என்று வேதம் கூறுகின்றது. எல்லாம் பாவத்தின் மிகுதியினாலும் பண ஆசையை தூண்டினது நிமித்தமாகவும் இப்படி உணர்வற்று போயிட்டு, அதனாலதான் ஜான் ஜெபராஜ் நீங்க காணிக்கை பெட்டியிலே விழுந்துருங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட இந்த விசுவாசிகள் இன்னும் ஜான் ஜெபராஜை ஆதரிக்கிறார்கள் என்றால் இவர்கள் எப்படி உணர்வு இல்லாம போயிட்டாங்க பாத்தீங்களா? அதனால இவர்கள் அத்தனை பேரும் போய் காணிக்கை பெட்டியில விழணும். அவர்களை போய் தயவு கொண்டு விழுந்துருங்க. ஆகையால் விசுவாசிகளே, இவர்கள் எதற்காக உங்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் விசுவாசிகள் அவ்வளவு பேரையும் வஞ்சித்து அவன் காணிக்கை பெட்டியில போய் உள்ள வைக்கிறதுக்கு. அதனால் நீங்க ஜாக்கிரதையா இருந்து இந்த நரிகளுக்கு எச்சரிக்கையா இருந்து இவர்களை விட்டு விலகி விடுங்க. அப்பொழுது தானாக இவர்களே போய் காணிக்கை பெட்டியில போய் விழுந்துருவாங்க. அதனால் இப்படி சமூக வலைத்தளத்தில் பேசுகிற அத்தனை பேரும் இப்படி வீடியோ போட்டு ஜான் ஜெபராஜுக்கு ஆதரவை திரட்டி ஒரு கமிஷனை பார்த்துவிட்டு விசுவாசிகளை உங்களை அத்தனை பேரையும் அவருடைய காணிக்கை பெட்டியில விழ வைப்பதற்காக தான் இந்த நரி கூட்டங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகி வேதத்துக்கு திரும்புங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.